பணம் படைத்த சின்னம்மாவுடைய ஆட்கள் நிறைய பணத்தை கொடுத்து ஓட்டுக்களை விலைக்கு வாங்குவாங்க, மிரட்டுவாங்க, எல்லா விஷயங்களும் செய்வாங்க. இந்த முறை நடிகர்களே தேவையில்லைன்னாரு. தேவையில்லைன்னா விருப்பில் சொல்கிறது இல்லை. ஒரு நடிகர் மூலமாக ஒரு திராவிட முன்னேற்ற கழக இதை நம்ம வேணாம், நிப்பாட்டிக்குவோம், ஒன்லி பேச்சாளர்கள் மட்டும் போய் பேசினா போதும் என்று சொல்லும் பொழுது அன்னைக்கு நான் தளபதி அவர்களோட இருக்கிறேன். அரசியல்னு ஒரு கட்சியை ஃபார்மேஷனே இல்லாமலே நல்ல நல்ல கருத்துக்களை டெய்லி ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டே இருக்காங்க. இங்கே மக்கள் எல்லாம் ஏமாற்ற முடியாது. இந்த ஓட்டு விழுவது அதிமுக உடஞ்சிருக்கணும், முதல்ல மற்ற கட்சிகள்லாம் பிரிஞ்சிருக்கணும் நினைப்பதையெல்லாம் காட்டிலும் ஓட்டுகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டாக தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கே நகர் பகுதியில் மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யாது. தமிழகமே எதிர்பார்க்குற ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பற்றி உங்களோட கருத்து என்ன? ஆர்கே நகர் மட்டும் இப்போ நம்ம இது வரைக்கும் நடந்த அரசியல் களங்கள்லேருந்து இந்த ஆர்கே நகர் முற்றிலுமாக மாறி இருக்கு, வேறையாக இருக்குது. இது திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரியான கட்சி, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா தமிழ்நாடு முழுவதும் உணர்ந்த ஒரு நாள். விட்டுட்டோம், நம்ம இந்த 2016 எலெக்ஷனில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தமிழகம் முழுவதும் குமுறல் எடுத்திருக்கு. இதே சமயம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா மறைந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய அத்தனை ட்ராமாவையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அம்மாவுடைய கூடவே அவர்கள் சின்னம்மா அவர்களுடைய போஸ்டர் எல்லா பகுதிகளிலும் ஒட்டப்பட்டிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் சின்னம்மாவுடைய முகத்தை மட்டும் கிளிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் மேல் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க மேலே ஏதோ வெறுப்பில் இருக்கிறாங்க. இந்த வெறுப்பு இதில் ரிஃப்ளெக்ஷனாக வரும். அதே சமயத்தில் மதுசூதனன் அவர்கள் அந்த சைடில் நிற்கிறாங்க, இந்த சைடில் அவங்க தீபா நிற்கிறாங்க, இந்த சைடு டிடிவி நிற்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுக ஓட்டு 3 செதஞ்சு போயிடுது. பட் இது மட்டும் காரணம் அல்ல. அதாவது இந்த ரிசல்ட்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அண்ணன் மருது கணேஷ் அந்த ஏரியாவில் ரொம்ப சாதாரணமாக நடைப்பயணமாக எல்லார் கூடயும் நெருங்கி பழகி மக்களோட மக்களாக இருந்த ஒரு ஆள். இதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் நடக்கும். என்னென்னா, எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேண்டிடேட் செலக்ட் பண்ணும்போது இன்னொருத்தர் அதிருப்தி ஆகிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அதிருப்தி ஆகிறவர் யாராக இருப்பார்னா, அவர் எல்லா வகையிலையும் நான் பெரிய ஆளுங்கிற ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆளுக்கு கொடுத்துருவாங்க, சீட்டு கொடுப்பாங்க. பட் இதுதான் முறை, அந்த கட்சியில் உழைத்தவர்களுக்கு செய்யணுங்கிறது தான் முறை. அந்த முறையில் அண்ணன் அவர்களுக்கு கொடுத்தது நான் ரொம்ப சரி அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக, இந்த ஓட்டு விழுவது அதிமுக உடஞ்சிருக்கணும், முதல்ல மற்ற கட்சிகள்லாம் பிரிஞ்சிருக்கணும் நினைப்பதையெல்லாம் காட்டிலும் ஓட்டுகள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டாக தான் இருக்கும், ஓட்டு இருக்கணும். ஏன்னா மக்களுடைய வெறுப்புங்கிறது இப்போ அவங்க நாளாக உடஞ்சிருக்கிறாங்கங்கிறது கிடையாது. எங்களுக்கு இப்போ தேவை தளபதி அவர்கள் தான். அவர்களால் மட்டும்தான் ஒரு நிலையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும், அவர்களால் மட்டும்தான் நல்ல நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியுங்கிறத மக்கள் முழுமையாக நம்புகிறாங்க. அது எப்படி தெரியுது அப்படின்னா, நாங்கள் பொதுமக்கள்கிட்ட கலந்துக்கும் போதும் மீட்டிங்ஸில் போகும்போதுமே எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்வது என்னென்னா, நாங்கள் அம்மா இருக்கிறாங்கங்கிறதுக்காக தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த தலைமையில் இருந்த கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலங்களிலிருந்து அதிமுகவில் இருந்தவங்க அத்தனை பேருமே அடுத்த கட்ட தலைவராக அவங்க ஸ்ட்ரைட்டாக தளபதி அவர்களை தான் நம்புகிறாங்க. நான் அந்த கட்சியும் சேர்த்தே சொல்கிறேன். அப்போ பொதுமக்களுடைய மனநிலை, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பாதி பேருடைய மனநிலை ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட வாக்கில் அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளில் 70% வாக்கு, அதாவது விழுந்த வாக்குகளில் 70% வாக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மருது கணேசன் வாங்குவாங்க. இது என்னுடைய கணக்கு. நடிகர் கமலஹாசன் அவர்கள் தற்போதைய தமிழக அரசியல் குறித்து ட்விட்டரில் செஞ்சுட்டு வர விமர்சனம் பற்றி என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் பார்க்கும் பொழுது, அதுவும் ஒரு சாரார், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஒரு சாரார் முழுவதுமாக பல்வேறு கட்சிகளிலிருந்து ஒரு பக்கம் போகிறாங்க. நான் சொல்வது ஒரு சாரார். விமர்சனங்கள் பேசுகிற அத்தனை பேரும் ஒரு சாராராகவே இருக்கிறார்கள். அதை நான் யாருன்னு சொல்ல விரும்பல. இப்போது திமுகவினுடைய நிலைப்பாடு இங்கே தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. நாங்கள் யாரையும் ஓபிஎஸ் நல்லவர்னு நாங்கள் தான் சொன்னோம், ஓபிஎஸ் நல்லவர்னு தான் சொன்னோம். ஒரு அதிமுககாரரும் திமுககாரரும் பக்கத்து வீடாக இருந்து 2 பேரும் நல்லவர்களாக இருக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. நான் நல்லவர்னு சொல்கிறதுல எனக்கு என்ன இருக்குது, அவர் நல்லவர் தான். அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, அதனால் ஊருக்கு ஒரு ஆபத்துனா நான் அவர் நல்லவர்னு நான் சொல்ல முடியாது, ஊருன்னு வந்துடும். இப்போ இந்த மாதிரி தான் எங்களுடைய நிலைப்பாடு. அவர் நல்லவர் தான், ஊருக்கு ஒரு பிரச்சனைன்னு முன்னாடி போய் நிற்போம்ல, அப்படி தான் நாங்கள் எல்லாருமே எதிர்க்கிறோம். அவர் ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்தாலும் சரி, எடப்பாடி சொன்னாலும் எங்களுக்கு இது நாட்டுக்கான நலத்திட்டங்களுக்கு நீங்கள் சரியான ஆளாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இப்போ அவர் மகன் மேலே கேஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேஸ் இருக்குது. இப்போ எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ரைட்டாக முதல்வர் ஆகிட்டாங்க. அவங்க குடும்பத்து மேலே இருக்க கேஸை மட்டும் நாளைக்கு போட சொல்லுங்களேன், எவ்வளோ கேஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இப்போது
நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் கட்சி 1 2 3 உடையும் பொழுது, அதுக்குள்ளேயே ஒரு பெண்மணி ஒருத்தவங்களை உருவாக்குறதெல்லாம் பார்க்கும்போது, ஒரு சார்பானவர்கள்னு வந்துட்டாவே அது வந்து சென்ட்ரலுடைய ஏற்பாடு தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு வந்துடுது. ஐயா கமலஹாசன் அவர்களை வந்து நம்ம எதிர்த்து பேசலை, அவரை பற்றின எந்த கருத்தும் நான் சொல்லலை. அவருக்கு ரொம்ப அருமையான கருத்து. பட் இந்த கருத்துக்கான காரணம், யார் காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிகிற அளவுக்கான விஷயமாக இருக்கிறது. உங்களுக்கு உடனே புரியும்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் வந்தோடனே அவர் பின்னாடி ஒன்று எல்லாருமே யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அம்மா தீபா அவர்கள் வந்து உடனே ஓடி போய் அவங்கள போய் பார்த்துட்டு வர அளவுக்கு அது ஒரு சார்பாக இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். அப்போ மேலே சென்ட்ரல்லேருந்து யாரோ ப்ரெஷர் மூலமாக தான் அவங்க பேசுகிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் பேசுகிற விஷயம்லாம் கரெக்டான விஷயம் தான். அது நாங்கள் பேசினால தான் அவங்க பேச. கமலோட இந்த செயல்பாட்டுக்கு பின்னாடி ஒரு தேசிய கட்சியோட மறைமுக ஆதரவு இருக்கிறதா சொல்லப்படுறத பத்தி உங்க கருத்து என்ன? பரவலான பேச்சுக்கள் ஒரு பக்கம், உடனே நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆராய்ச்சி பண்ணும்போது சரின்னு தோணுச்சுன்னா நம்மள அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி என்னுடைய ஆராய்ச்சி, என்னுடைய விவாதங்கள் அது சரின்னு தான் தோணும். நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா? அப்படி அவங்க வர்றது சரியா? எம்ஜிஆர் அவர்கள்ட்ட நீங்கள் அதை சொல்ல முடியாது. அவர்கள் முதல்ல காங்கிரஸில் இருந்திருக்கிறாங்க, திராவிடர் கழகத்தில் இருந்திருக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறாங்க, எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. சும்மாலாம் இல்லை. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 25 வருட அரசியல் பேக்ட்ராப் அவருக்கு இருக்குது. 25 வருஷம் அரசியல் பேக்ட்ராப் அவருக்கு இருக்குது. ஐயா நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களும் அரசியலுக்கு வந்தாங்க, காங்கிரஸில் இருந்தாங்க, எலெக்ஷனில் நின்னாங்க. அவர்களும் மக்களை எல்லாம் போய் நேரடியாக சந்தித்தாங்க. அவங்களுக்கு கூட அவ்வளோ பெரிய அனுபவம் இருந்தது. இப்போ எங்களுடைய தளபதி அவர்களாக இருக்கட்டும், நாங்கள் சீட்டு கொடுக்குற ஒவ்வொரு எம்எல்ஏஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பாரம்பரியமாக இருக்கட்டும், அவங்க என்னென்னா, நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். ஏழைன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் வீட்டில் கஞ்சின்னு ஒன்று இருக்குல்ல, அவன் வீட்டில் ஒரு உறக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அவன் வீட்டில் ஒரு மண் வாசனை ஒன்று இருக்குல்ல, அவன் டெய்லி விவசாயத்துக்கு போகிறான், தண்ணி எப்படி பாய்ச்சுறான், அவன் வயறு எப்படி இருக்குது, அந்த ஓனப்பழை, அந்த ஓலையை வெட்டி, பனை ஓலையை வெட்டி அதை விதா கட்டி அதில் சோத்தை போட்டு அந்த முருங்கை போட்டு சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்குல்ல, அது எனக்கு தெரியும். நான் 14 வயசுலேருந்து அரசியலில் இருக்கேன். என்னுடைய அப்பா வந்து எனக்கு 14 வயசுலேருந்து எங்கள் அப்பா பண்ணுற அத்தனை திராவிட முன்னேற்றத்தோட ஆக்டிவிட்டீஸையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் வந்து அப்போ எங்களுடைய அதிமுகவில் வந்து ஓட்டு கேட்கணும் அருவா எடுத்துகிட்டு முன்னாடி நின்றுருக்கேன், நான் உள்ளே வராதிங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு திராவிட முன்னேற்றத்துடைய பற்று இருக்குது. நான் ஏன் வந்தேன்னு சொல்லலை, அவர் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ நடிகனாக இருக்கும் பொழுது இந்த முறை வந்து நடிகர்களே தேவையில்லைன்னாரு. தேவையில்லைன்னா விருப்பில் சொல்கிறது இல்லை. ஒரு நடிகர் மூலமாக ஒரு திராவிட முன்னேற்ற இதை வந்து நம்ம வேணாம், நிப்பாட்டிக்குவோம், ஒன்லி பேச்சாளர்கள் மட்டும் போய் பேசினா போதும் என்று சொல்லும் பொழுது அன்னைக்கு நான் தளபதி அவர்களோட இருக்கிறேன். அப்போ எனக்கு முகம்லாம் வாடுது. டேய் நீ கட்சிக்காரன்டா, நான் நடிகர்களுக்கு சொன்னேன் அப்படின்னாரு. இப்படியே சொன்னார், நீ கட்சிக்காரன்டா, நான் நடிகர்களுக்கு சொன்னேன். அதாவது கவர்ச்சியாக வந்து ஒரு ஓட்டு கேட்குறது நமக்கு வேண்டாம். நான் வந்து என்னுடைய வரலாறு தெரியும், திராவிட முன்னேற்ற வரலாறு தெரியும், நான் வரலாற்றை போய் பேசுவேன். நாங்கள் செஞ்ச நல்லதையெல்லாம் சொல்லி குத்தி காட்டி, ஐயோ எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் போய் கேட்பேன், நான் கட்சிக்காரன், நீ வந்து நடிகன் இல்லை அப்படின்னாரு. அதான் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நான் வந்து குறையெல்லாம் சொல்லலை. இதுதான் கொஞ்சம் முன்னாடியிருந்தே அதனுடைய பயிற்சி இருந்திருக்கலாமே, கொஞ்சம் அவர்களுக்காக போராடி இருக்கலாமே, அவங்களுக்காக சின்ன சின்ன போராட்டங்களில் கலந்து என்னுடைய மனைவி போய் கலந்துக்கிறாங்க. அவங்களோட சின்ன வயசுல சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. நான் இப்போ கேட்குறேனே, என்னம்மா அரசியலுக்கு வர போகிறேன், ஐயோ அது இல்லை, 4 நல்லது நடந்தால் போதும் அப்படிங்கிறாங்களே. 4 நல்லது நடக்கிறதுக்கு போராட்டத்துக்கு போனால் போதுங்கிறாங்க, அரசியல் வேணாங்கிறாங்களே. ஸோ நல்லது நடக்கணும்னா அரசியல் மூலமாக தான் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். அது 14-15 வயசுலேருந்து ஆரம்பித்ததுனால சில பேர் நாங்கள்லாம் அரசியல் இருக்கிறோம். திடீர்னுலாம் வந்துட்டு மூஞ்சி இருக்குன்னா இனிமேல் அரசியல்லாம் பண்ண முடியாது, நல்லாதாகவும் இருக்காது. திராவிட கட்சிகள் அழிவு பாதையை நோக்கி செல்வதாகவும், அதிமுக அழிஞ்சிருச்சு, திமுக அழிய போகுது அப்படின்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களை கொல்ற எண்ணம் எனக்கு இருக்கு. அப்போ உங்களை கொல்றதுக்கான வேலைகளை நான் செஞ்சுட்டேன். அப்போ உங்களை அழிப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன். எனக்கு ஆர்டர் வந்துருச்சு, உங்களை நான் கொல்ல போகிறேன். அதுதான் அழிக்க போகிறாங்க அவங்க. ஏன்னா அழிக்க போகிறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்களே. அது திராவிட முன்னேற்ற கழகம் பக்கமே வர முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் பக்கமே வர முடியாது. வாரிசு அரசியல் நாங்கள் அரசியல் பண்ணுறதுன்னு அவ்வளோ ஈஸியாக? அதுக்கு பணம் தேவையில்லையா? அதுக்கு வந்து வேலை செய்ய வேண்டாமா? இப்போ வந்து தளபதி அவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். மிசால் அடிபட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய சிரமம், எவ்வளோ பெரிய அனுபவம், எவ்வளோ பெரிய வாழ்க்கை. அந்த அரசியலுங்கிறது முற்றிலும் அதுக்குள்ளே படிப்படியாக அப்படி தான் வர முடியும். அதுதான் நியாயம், அப்படி தான் இருக்கணும். அதுதான் ஒரு தலைவருக்கான இது. இப்போ வாரிசு அப்படின்னாங்க. என் தலைவனை தான் நான் 17 வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கேனே, 14 வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன். அது எப்படி வாரிசாக முடியும்? இதற்கு இணையான வேலையை யார் செஞ்சான்னு நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய கட்சியில் இருக்கிற ஒற்றுமை மாதிரி ஒரு ஒற்றுமையை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்பிற்கு ஒரு மரியாதை இருக்குங்கிறத நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும்.
அந்த மரியாதை அப்படியே இருக்கும். அது மாதிரி திரு தளபதி அவர்கள் அந்த பொறுப்பில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அதுக்கான மரியாதை மேலே இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சதுக்கு பின்னாடி யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஏன்னா ஒரு தகுதியற்றவர்களுக்கு அதை நம்ம செய்ய மாட்டோம். அப்படி ஒரு பொறுப்பு வராது. ஏன் நான் போயிருக்கேன், நான் இப்போ கட்சிக்குள்ளே இருக்கேன், நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன், நான் எத்தனையோ கடிதம் கொடுத்துருக்கேன் தளபதி அவர்கள்ட்ட, எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுங்கன்னு. எனக்கு இன்னும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படலை. திடீர்னு இடையில 2 பேருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம வாழ்த்து சொல்லி மாலை போடும்போது தான் சொன்னேன், இனிமேல் தளபதியில் பொறுப்பே கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டான். எவ்வளவு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளவு நீண்ட தூர பயணம், எவ்வளோ பெரிய உழைப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியை தான் நான் கேட்டேன். அது எவ்வளோ பெரிய தவறு. அப்போ ஒரு தலைமை சரியாக இருப்பதனால் மட்டுமே உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா எனக்குள்ள கொடுத்துருப்பாங்க, என் மூஞ்சி பார்த்துல கொடுத்துருப்பாங்க. என் மூஞ்சி பார்த்து கொடுக்கல, ஒர்க் பார்த்து தான் கொடுப்பாங்க. அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் திரு தளபதி அவர்கள். இந்த மாதிரியான ஒரு குடும்பம் மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு உள்ள இந்த கட்சியை இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று, நீங்களே தான் எழுதுறீங்க, பத்திரிகையில் எழுதுறீங்க, அடுத்த தலைமையை கை காட்டிட்டு போயிருக்கலாமே அப்படின்றீங்க. அந்த அம்மாவை அடுத்த தலைமை நீ அப்படி சின்னமாக தான் வரணுன்னா, ஏப்பா அடுத்து நீ தான் முதலமைச்சர் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிட்டு போயிருப்பாங்களே, ஏன் சொல்லலை? பன்னீர்செல்வத்தை 3 முறை முதல்வரா ஜெயலலிதா அடையாளம் காட்டியிருக்காங்க. பேசியிருக்க அந்த 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 வீடியோவே இருக்கே, பார்க்குறமே, ஒரு பெருமையாக சொல்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி இவங்களை அவங்க சொல்லலையே, நீ தான் வரணும்னு சொல்லலையே. அப்போ நாங்கள் அடுத்த கட்ட தலைவர்களே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அடுத்துன்னு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு எங்கள் கழகத்திற்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தின் வழி தான் நாங்கள் நடப்போம். எங்களுக்கு நீங்கள் அண்ணாங்கிற ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் எங்களுக்கு போதும். எங்களை ஆண்டாண்டு காலமாக என் பிள்ளை பிள்ளையோட பிள்ளைன்னு அவங்க எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒட்டுமொத்த வழிநெறிகளும் அந்த புத்தகத்தில் இருக்குது. நாங்கள் அதை படிச்சுக்கிறோம், நாங்கள் அதில் தான் இருக்கிறோம். எங்கள் கட்சி பக்கம் வர முடியாது. எங்கள் கட்சியெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறது அது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான பேச்சுங்கிறது. ஏன்னா அவருக்கே அவருடைய வாரிசுகளே இதில் வரமாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பேசுகிற தமிழிசை சவுந்தரராஜனுடைய தகப்பன் வந்து காங்கிரஸில் அவ்வளோ பெரிய ஆள். அங்கேருந்து இதுக்கு வந்திருக்கிறாங்க, இங்கேருந்து இன்னொன்றுக்கு போவாங்க, அவங்க பிள்ளை இன்னொன்றுக்கு போகுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் நடக்காது. திராவிட கட்சிகள் இங்கே வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது தமிழகத்தினுடைய நலன், தமிழக மக்களுக்கான நலனை கலந்து இருக்குது. நீங்கள் அப்படி இல்லையே. நீங்கள் ஓட்டர்ஸாகவே எவ்வளோ பேர் இருக்கீங்க? இதை பேசக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணனும் சரி, ஹச்ராஜாவும் சரி, எவ்வளோ ஓட்டர்ஸ் இருக்கீங்க சொல்லுங்களேன். நாளைக்கு தனியாக நில்லுங்களேன். 1.5 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல 400 ஓட்டு வாங்குறீங்களே, நீங்கள் எப்படி ஒரு திராவிட கட்சியை அழிப்பதற்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ 400 பேர் தான் இருக்கிறீங்க, அது 40,000 பேராக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? கெட்ட செயல்களில் ஈடுபடுறீங்க. அதானே அர்த்தம். அதை வச்சு தானே சொல்கிறீங்க திராவிட கட்சி இருக்காதுன்னு. அப்போ எங்கேயோ பேசி வச்சுட்டு வர்றீங்க, முடிவு பண்ணிட்டு வர்றீங்க, கூட்டமாக வர்றீங்க. ஒரு கட்சியை அடித்து உடச்சிட்டு நம்ம எல்லாம் வர முடியாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போ நான் பேசுகிறத பார்க்குறாங்க. எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறத பார்க்குறாங்க. அதில் எவ்வளவோ நல்ல கருத்துக்களை, பழைய வரலாறுகளை, புது வரலாறுகளை, உலக வரலாறுகளை அவர் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. நான் சொல்வது என் கட்சியை தவிர்த்து சொல்கிறேன். எவ்வளோ அருமையான பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. திடீர்னு மேசவண்டியிலேருந்து அண்ணன் திருமுருகன் அவர்கள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அண்ணன் கௌதமன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் இப்போ வந்து அரசியலே தேவையில்லை. இப்போது அரசியல்னு ஒரு கட்சியை ஃபார்மேஷனே இல்லாமலே நல்ல நல்ல கருத்துக்களை டெய்லி ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டே இருக்காங்க. இங்கே மக்கள் எல்லாம் ஏமாற்ற முடியாது. இப்போ திருமுருகன் அவர்கள் வந்து நான் பெரிய கட்சியை சிஎம் ஆக போகிறேன்லாம் அவர் பண்ணலை. என்னால் முடிஞ்சால் நான் சொல்லிட்டு தான்டா போவேங்கிறார். எல்லாருமே ஒரு பக்கம் நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேலாம் வந்து மக்களையெல்லாம் ஏமாற்றி நல்லா தெரியுது என்ன பண்ணுறாங்கிறது நல்லா தெரியுது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தமிழக அரசியலையும் தேர்தலையும் அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றத எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே இருக்கக்கூடிய ஆர்கே நகர் பகுதியில் மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யாது. அப்படி ஒரு கேவலமான செயலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்யாது. மற்ற கட்சிகளை பற்றி எனக்கு தெரியலை. அதே சமயத்தில் பணம் படைத்த அம்மாவனுடைய ஆட்கள், சின்னம்மாவனுடைய ஆட்கள் நிறைய பணத்தை கொடுத்து ஓட்டுக்களை விலைக்கு வாங்குவாங்க, மிரட்டுவாங்க, எல்லா விஷயங்களும் செய்வாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த நேரத்தில் உண்மையிலே தமிழகத்தின் மேலே அக்கறை இருக்கக்கூடிய மீடியா எல்லாருமே 234 தொகுதியில் எலெக்ஷன் நடக்கும்போது அதை பண்ண முடியாது. இந்த ஒரு தொகுதியில் திருமண பக்கம்லாம் ரிப்போர்ட்டர்ஸ், திருமண பக்கம்லாம் கையில் செல்ஃபோனுன்னு யார் பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதில் ஏதாவது மாற்றங்கள் நடந்துச்சுன்னா அதுவாக தான் இருக்கும். அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதையே நம்ம கேஸாக மாற்றி இந்த மாதிரி ஆட்கள் அரசியலே இல்லாமல் பண்ணணும். ஒருத்தர் வந்து மினிஸ்டராகவோ இல்லை எம்எல்ஏ ஆகிட்டாரோ கொள்ளையடிக்கிறார் சொல்லக்கூடிய மக்களுக்கு கேள்வி ஒன்று தான். ஒரு எலெக்ஷனுக்கு நான் நிற்கணும்னா எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஆன் ஃபார் நான் அவங்கள்ட்ட போய் நான் யாருன்னு சொல்லணும்.
அதுக்கு எனக்கு ஒரு ஆட்டோ வேணும், இல்லை ஒரு கார் வேணும், அதுக்கு நான் பெட்ரோல் போடணும், டீசல் போடணும். இப்போ நான் யாருன்னு என்னால் மட்டுமே சொல்ல முடியாது. அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்ட ஆயிரக்கணக்கான என்னுடைய தொண்டர்கள் எனக்கு வேணும். அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஆட்டோவில் போய்ட்டு வாங்கப்பா, 3 வேளை சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் பணம் கொடுத்துருப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா தேவைப்படும். அதுக்கு மேலே இல்லை. அதைத்தான் சட்டமும் சொல்லுது, தேர்தல் ஆணையமும் அதைத்தான் சொல்லுது. இது மாதிரி செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஒரு கட்சி கடையை விட்டுட்டு ஆட்டோவில் போய் ஒருத்தன் கத்திட்டு போகிறானே தொண்டை தண்ணி கத்த, அவனுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? அது அல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய 1 லட்சம் பேருக்கும் ஒரு வீட்டுக்கு 1000 ரூபா கொடுக்கணுங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது என்ன வந்துடுது? என்னுடைய 10 கோடி ரூபாய் அங்கே போயிடுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் வியாபாரி ஆயிடுவேன்ல. என்னை கெடுத்தது யார்? என்னை வியாபாரி ஆகிக்கிறது யார்? இப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த 20 வருஷ அரசியலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க ரூலிங்கில் இருக்கும்போது ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுக்குன்னே கண்டெய்னரில் வந்துச்சு இல்லையா நியூஸு, அந்த மாதிரி அங்கங்கே பிளாக் பண்ண வேண்டியது. அந்த இப்போ அரவக்குச்சியில் அவங்கள பிடிச்சாங்கல்ல, அவனோட பிஏ, அந்த மாதிரி ஆட்கள்லேருந்து அள்ள வேண்டியது. இப்படியெல்லாம் கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் கொட்டி நீங்கள் ஆட்சிக்கு வந்து குட்டிச்சவர் ஆகிட்டீங்க. தமிழ்நாட்டில் ஒரு நலத்திட்டங்களையும் செயல்படுத்த முடியாமல் திணறிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு. ஆர்கே நகரில் அது நடக்காது. ஆர்கே நகர் ஒரு உதாரணம். ஆர்கே நகர் ஒரு உதாரணம். இன்னொரு பக்கம் இந்த எலெக்ஷனில் அவங்க படுதோல்வி அடைவாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும், அண்ணன் மருது கணேஷ் ஜெயிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலுமே கூட இந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி வந்து அதுவுமே வந்து அதுவாக நடக்கிறதான்னு எனக்கு தெரியல. இது இப்போ நடந்துகிட்டு இருக்க அரசியலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பார்வை பார்த்துடணும், அதிமுக வந்து உடச்சிடணும், நசிக்கணும், யாரோ பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலைகளில் தான் இந்த ஆட்சியும் தொங்கிக்கிட்டு இருக்கலன்னா இந்த ஆட்சி இருக்காது. இதை போய் மல்லு கட்டிட்டு கலைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இன்னும் கூடிய சீக்கிரம், அதாவது ஆர்கே நகர் எலெக்ஷனே இப்போ எனக்கு தேவையானு தெரியல. அதுலேருந்து சில நாட்களில் நிச்சயமாக சட்டசபை எலெக்ஷன் வரும். இது வந்து எலெக்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய ஆசை இல்லைன்னு சொல்லலை, என்னுடைய தேவையை சொல்கிறேன். தமிழக மக்களுடைய தேவை இப்போ நிரந்தரமாக எல்லாத்தையுமே போல்டாக போய் டெல்லியிலையோ இல்லை நம்மளுடைய மொத்த பிரச்சனையும் போய் அங்கேருந்து நம்ம ஃபண்டாக கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. எந்த கோரிக்கையுமே ஏற்றுக்க மாட்டேங்குது. அது ஸ்ட்ராங்காக பேசுகிறதுக்கே ஆள் இல்லை. டெல்லியில் போய் பேசின ஒரு திருச்சி சிவா மாதிரியோ அக்கா கனிமொழி மாதிரியான ஆட்களே இல்லை. அங்கே போய் என்ன பேசுகிறாங்க நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்காங்க. அவன் எப்படி பார்ப்பான்? காமெடியனாக பார்ப்பான். என்ன நலத்திட்டத்தை நீ எங்கேருந்து கொண்டு வந்துடுவேன்? டெல்லியில் கொடுக்கக்கூடிய சுகங்களை மட்டும் அனுபவிச்சுட்டு வர வேண்டியது. எந்த பேப்பர்லேயே ஒரு க்ளோஸ்அப் பார்த்துருப்பீங்களா? எந்த பேப்பர் திரும்பினாலும் திருச்சி சிவா பேசினார்னு இருக்கும், அக்கா கனிமொழி அக்கா பேசினாங்கன்னு இருக்குமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் போய் கத்துனது மட்டும்தான் இங்கே இருக்கும் பேப்பர்களில். அதான் சொல்கிறேனே, செஞ்சால் தானே வரும், செய்யலையே அப்படிங்கிறது தான் சென்ஸ். ஸோ எல்லாமே மாறும். அதுக்கு வந்து ஆர்கே நகர் தொகுதி உண்மையிலே வந்து அந்த தொகுதியில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பெரிய காமெடியாக நினச்சி எல்லாருமே இறங்குறாங்க. அதுவும் பர்டிகுலராக நீங்கள் சொல்கிற அந்த தீபா மாதிரியான நாட்களில் என்ன நினச்சி இறங்குறாங்க? என்ன அனுபவம் இருக்குது? என்ன நீங்கள் வந்து அவங்கள வந்து அத்தைன்னு சொல்கிறீங்க, சொத்துலையெல்லாம் பங்கு கேட்குறீங்க, ரொம்ப நியாயம். நாங்கள்லாம் கூட போய் சேர்ந்து கேட்போம். சொத்தில் பங்கு கேட்குறதெல்லாம் ஓகே. மக்களுக்கு நீங்கள் ஏதோ செய்ய போட்டு வரீங்க. நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன பேக்ட்ராப்? என்ன அரசியல் அனுபவம்? உங்கள் கூட இருக்கிறதெல்லாம் யார்? இது யார் செய்கிற வேலை? இருக்கிற 1000-500 ஓட்டையும் யாரையும் வச்சு பிரிக்க நினைக்கிறீங்களா? யார்? அது ஒரு பெரிய ஒரு தப்பான கூட்டம். விட்டுருங்க. ஸோ ஆர்கே நகர் எலெக்ஷன் தான் தமிழகத்துக்கு என்ன நடக்கும் அடுத்துங்கிறத எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற ஒரு எலெக்ஷனாக இருக்கும். இதே நேரத்தில் பத்திரிகைக்காரங்கிட்ட எல்லாத்தையும் என்னுடைய ஒரே இது இதுலேயும் சரி, நம்ம தேர்தல் ஆணையமும் சரி, பணத்தை எடுத்து ஒருத்தர் 100 ரூபா கொடுத்துட்டானே தூக்கி உள்ளே போட்டோம். இந்த சூழல் இங்கே நடந்ததுன்னா உண்மையான எலெக்ஷன் தான் என்னன்னு தெரியும். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு பெரும் சவாலாக இருப்பது யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, டிடிவி தினகரன் வந்து காம்படிஷன் கட்டாயமாக கொடுப்பார். அதான் சொல்கிறேனே, பண அரசியல் இங்கே நடக்கும், கட்டாயமாக நடக்கும். நானும் பிரச்சாரத்துக்கு போவேன், நானும் இதை வலியுறுத்தி சொல்வேன், மக்கள்கிட்ட எல்லாம் போய் பேசுவேன். அது என்னுடைய கடமை. பணம் வாங்கக்கூடாது சார். பணம் வாங்காமல் இருந்தால் மக்கள் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். பணம் கொடுக்காமல் இருந்தால் என்னென்னா இன்னொரு விஷயம், பணம் வாங்கின மக்களையும் குறை சொல்ல முடியல. அவங்க அந்த பாக்ஸ் வரைக்குமே வந்து கொள்கை இருக்கும். கடைசி நேரத்தில் உலகத்திலே நன்றி மறக்காதவன் தமிழன், ஐயோ கொடுத்துட்டானே அப்படின்னு ஓட்டு போட வேண்டிய ஒரு சூழலை தர்ம சங்கடத்துக்கு தான் ஆளாக்குறாங்க. ஸோ அது செய்யக்கூடாது. செய்யாமல் இருந்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 80% விழுந்த வாக்குகளில் 80% வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான்.